ரபுன்சல். நீலக்கூந்தல் இளவரசி. ஒரு காலத்தில் அமைதியான ராஜ்யத்தில் நல்ல மனம் கொண்ட ராஜா மற்றும் ராணி வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு செல்வம், புகழ் அனைத்தும் இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லாததால் அவர்கள் துயரத்தில் வாழ்ந்தனர். அவர்களது அரண்மனைக்கு அருகில் ஒரு மர்மமான மந்திரவாதி பெண்ணின் தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் உலகில் எங்கும் இல்லாத மந்திர பழங்கள் வளர்ந்தன. ஒரு நாள் ராணி ஜன்னல் வழியே பார்த்தபோது பசுமையான செடிகளில் மின்னும் ஒரு சிவப்பு பழம் அவளது பார்வையில் பட்டது. அது சூரிய ஒளியில் பிரகாசித்து கவர்ந்தது. அந்த சிவப்பு பழம் ரபுன்சல் பழம் என்று அழைக்கப்பட்டது. அதைச் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம், மன அமைதி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ராணிக்கு ஆசை அதிகரித்தது. அவள் ராஜாவிடம், அந்த சிவப்பு ரபுன்சல் பழம் எனக்கு வேண்டும், தயவு செய்து அதை எடுத்துத் தாருங்கள் என்று வேண்டினாள். அன்பான ராஜா இரவில் யாரும் காணாமல் மந்திரவாதியின் தோட்டத்துக்குள் சென்று ஒரு பழத்தை எடுத்தார். ராணி அதை சாப்பிட்டதும் அவளுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் அந்த சுவை அவளை மறுபடியும் அதை வேண்ட வைக்கச் செய்தது. இரண்டாவது முறையாக ராஜா தோட்டத்துக்குள் சென்றபோது மந்திரவாதி அவரை பிடித்தாள். அவள் கோபமாகச் சொன்னாள், என் ரபுன்சல் பழத்தை திருடுகிறாயா? இதற்கான தண்டனையாக உன் ராணி பெற்ற குழந்தையை நான் எடுத்து செல்கிறேன். ராஜா துயரத்தில் ஒப்புக்கொண்டார். சில மாதங்களில் ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மந்திரவாதி வந்து அவளை எடுத்துச் சென்றாள். இந்த குழந்தை எனதுதான். இதற்கு பெயர் ரபுன்சல், என் மந்திர பழத்தின் பெயர் போலவே என்று கூறினாள். ரபுன்சல் வளர வளர அவளது முடி பொன்னிறமாகவும் நீளமாகவும் பிரகாசித்தது. அவளது அழகு மற்றும் இனிய குரல் அனைவரையும் மயக்கும் அளவிற்கு இருந்தது. மந்திரவாதி யாராவது அவளை பறித்து விடுவார்களோ என்ற பயத்தில் படிகளும் கதவுகளும் இல்லாத ஒரு உயரமான கோபுரத்தில் அவளை அடைத்துவிட்டாள். மந்திரவாதி அவளை அழைக்கும்போது கீழே நின்று, ரபுன்சல், ரபுன்சல், உன் பொன்முடியை இறக்கு என்று சொல்வாள். ரபுன்சல் முடியே கீழே விட்டால் அதை பிடித்து மந்திரவாதி மேலே ஏறுவாள். ஒரு நாள் ஒரு இளவரசன் வேட்டைக்குச் சென்றபோது ரபுன்சலின் இனிய பாடலைக் கேட்டான். அவன் மந்திரவாதி மேலே ஏறும் விதத்தை கவனித்தான். மந்திரவாதி சென்றதும் அவனும், ரபுன்சல், ரபுன்சல், உன் பொன்முடியை இறக்கு என்று சொன்னான். ரபுன்சல் முடியே கீழே விட்டாள். இளவரசன் மேலே ஏறி அவளை பார்த்தான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். ரபுன்சல் வெளி உலகை காண ஆசைப்பட்டாள். அவர்கள் சேர்ந்து தப்பி செல்ல திட்டமிட்டனர். ஆனால் மந்திரவாதி அதை அறிந்து கோபத்தில் ரபுன்சலின் முடியை வெட்டி அவளை காட்டிற்குள் துரத்தியது. இளவரசன் வந்தபோது மந்திரவாதி அவனுக்கு சாபமிட்டாள். அவன் குருடனாகி காட்டில் அலைந்தான். ஆண்டுகள் கழித்து ரபுன்சலும் காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒருநாள் அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். ரபுன்சலின் மகிழ்ச்சி கண்ணீரால் இளவரசனின் கண்ணுக்கு வெளிச்சம் திரும்பியது. இருவரும் இராச்சியத்திற்கு திரும்பினர். ராஜா மற்றும் ராணி மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். அப்போது இளவரசன் கூறினான், அந்த மந்திரவாதி எத்தனை உயிர்களை துன்புறுத்தியிருக்கிறாள். நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ராஜா உத்தரவு பிறப்பித்தார். மந்திரவாதி கைது செய்யப்பட்டு ராஜ்ய சிறையில் அடைக்கப்பட்டாள். இனி அவள் யாருக்கும் தீங்கு செய்ய முடியவில்லை. ரபுன்சல், இளவரசன், ராஜா, ராணி அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வாழ்ந்தனர். அந்த ராஜ்யம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. கதை சொல்லும் பாடம்: தீமை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் உண்மையான அன்பும் நீதியும் அதனை வெல்லும். நேர்மையும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் இறுதியில் எப்போதும் ஜெயிப்பார்கள். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா? இதுபோல இன்னும் நிறைய அழகான கதைகள் பார்க்க நம்ம பிரைனி கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.